கங்குவா இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியன் சினிமாவில் நம்ம எத்தனையோ 3D ஃபிலிம்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த 3D டெக்னாலஜியில் வந்த பெஸ்ட்டு படங்களில் இந்த கங்குவாக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தோம்னா கல்கி ஏடி அந்த படமாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த 2.0 இந்த படமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தோம்னா அந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு லெவலுக்குள்ள இப்படின்னா அப்படி கண்ணு கிட்ட வந்துட்டு போவோம். பட் இந்த படத்தில் காமிச்ச அந்த 3D எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த படத்தை சிறுத்தை சிவா தான் டைரக்ஷன் பண்ணாரா, இல்லை ஷங்கர் டைரக்ஷன் பண்ணாரா, இல்லை ட்ரிபிள் ஆர் படம் எடுத்த ராஜமௌலி சார் அவர் வந்து டைரக்ஷன் பண்ணாரா? ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு 3D டெக்னாலஜி ரொம்ப சூப்பராக ஒரு மேக்கிங் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கங்குவா படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இந்த ரெண்டுத்தையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த படத்துடைய இந்த கங்குவா கேரக்டரை எடுத்து நடித்த ஆக்டர் சூர்யா, இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்துக்காகவே அவர் வந்து ஒரு எப்பவுமே சூர்யா சார் வந்து ஏழாம் அறிவு மாதிரி படமாக இருக்கட்டும், கஜினி அந்த கேரக்டராகவே உள்வாங்கி நடிப்பார். அது கமர்ஷியலாக இருக்கட்டும், இல்லை ஆர்ட்டாக இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் அவர் வந்து அந்த கேரக்டரை உள்வாங்கி நடிப்பார். அப்படி தான் இதையும் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு உண்மையை சொல்லணும்னா இந்த டைமில் ஒரு ஆக்டரோட ஃபேன்ஸு ரொம்ப ஹாப்பியாக இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு ட்ரீட் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய அந்த அன்பான ஃபேன் பேஸ்க்கு. ஏன்னா ஒரு பக்கம் அவருடைய படங்கள் வந்து பெரிய அளவில் வந்து தியேட்டர் ரிலீஸ் அப்படிங்கிறது லாஸ்ட்டாக வந்து பெருசாக வரல. ரோலக்ஸ் அப்படிங்கிற கேரக்டர் வந்தாலும் கொஞ்ச நேரம் வந்துட்டு விக்ரம் படத்தில் போனாங்க. பட் அதுக்கு முன்னாடி எதற்கும் துணிந்தவன், நடுவில் ஓடிடியில் வந்து 2 படங்கள், இதெல்லாமே ஒரு பெரிய ஒரு இது இருந்தாலும் கூட தியேட்டரில் ஒரு ஃபேன்ஸாக நல்லா செலிப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு 2 கேரக்டர் இந்த படத்தில். ஒன்று ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு சூர்யா வராரு, இன்னொரு பக்கம் கங்குவான்ற கேரக்டர். ஸோ கங்குவா இந்த படத்தில் ரொம்ப நீளமான ஒரு கேரக்டராக இருந்தாலும் இந்த 2 கேரக்டருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குது. சூர்யாவுடைய ஃபேன்ஸும் சரி, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ஆடியன்ஸும் சரி, ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு படம், ஒரு சூப்பராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கங்குவா ஒரு ஸ்பெஷல் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக சூர்யா சாரோட இன்ட்ரோவிலேருந்து அவரோட மூன் வாக் ஸ்டெப்பாக இருக்கட்டும், அவர் போடுற அந்த ஃபைட்டாக இருக்கட்டும், படத்தை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, சூர்யா சாருக்கு கங்குவா மாதிரி ஒரு படம் பண்ண சிறுத்தை சிவா அவர்கள் எதுக்கு அஜித் சாருக்கு இது மாதிரி ஒரு படம் வந்து கொண்டு போகல? அஜித் சார் வச்சு வீரம், விவேகம், விஸ்வாசம், வேதாளம்னு படங்கள் பண்ணாலும் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை ஏன் அஜித் சாரை வச்சு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறாமையாக வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் இந்த கங்குவா அப்படிங்கிற கேரக்டர் வந்து ஸ்ட்ரக்சர் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. ஸோ இது வந்து சூர்யா சாருடைய பெஸ்ட் ஆக்டிங்கில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆத்ரேயா, 7th சென்ஸ் ஏழாம் அறிவில் வந்த அந்த போதி தர்மா கேரக்டர் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் இது வந்து கங்குவா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டில் ஒரு பெஸ்ட் லிஸ்ட்டில் வந்து இது இருக்கும், இந்த கங்குவா கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் கண்டிப்பாக சிறுத்தை சிவா தான் இந்த படத்தை எடுத்தாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து யோசிக்க வைக்கும். ஒரு பக்கம் வந்து ராஜமௌலி அவர்களுடைய ஆவியும் டைரக்டர் ஷங்கரோட ஆவியும் வந்து புகுந்து சிறுத்தை சிவா அவர்களோட உடம்புக்குள்ளே புகுந்து ஒரு அட்டகாசம் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் வந்து பார்க்கும்போது இருந்தது. ஸ்பெஷலாக இந்த படத்தோட 3D மேக்கிங் அண்ட் சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ரைஸ் பண்ணோம். சினிமாட்டோகிராஃபர் வந்து இந்த படத்தில் வெற்றி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா அவர்களோட படங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சூர்யா அவர்கள் இந்த லொக்கேஷன், அந்த அண்டர் கிரவுண்ட், அந்த வாட்டர் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு மெனக்கெட்டிருப்பாரோ அந்த அளவுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபரும் சூர்யா சாரோட சேர்ந்து வந்து மெனக்கெட்டிருப்பார். அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸில் ஒரு ஒரு லைட்டிங்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது. ஸோ இந்த படத்தில் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மியூசிக் இந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸு. தேவிஸ்ரீ பிரசாத் அவர் பற்றி நினைக்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, ஏன் இது மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜா தேவிஸ்ரீ பிரசாத்தை விட மிகப்பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர், பட் ஏதோ ஒரு கம்பேக் கொடுக்க வந்து யுவன் சங்கர் ராஜா கொஞ்சம் திணறாரோ அப்படின்னு தான் தோணுது. பட் அந்த ஒரு கம்பேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொடர்ந்து வந்து தேவிஸ்ரீ பிரசாத் தக்க வச்சிட்டு இருக்காரு. புஷ்பாவிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா டிஎஸ்பியோட மியூசிக் அப்படிங்கிறது வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த படம் ஒரு பெஸ்ட்டு சாம்பிள் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் தலைவனே சாங்காக இருக்கட்டும், எவ்வளோ சாங்காக இருக்கட்டும், அண்டு மன்னிப்பு எல்லா சாங்குமே, அப்புறம் ஃபயர் சாங் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல், எமோஷன்ஸ்னு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிச்சு. கங்குவாவோட பிஜிஎம் தீம் எல்லாமே வந்து வேறு லெவலில் ஒரு சூப்பராக டிஎஸ்பி உண்மையாக வந்து ஒரு ராக் ஸ்டார் அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சிருக்கிறாரு இந்த படத்தின் மூலமாக. அண்ட் இதை தாண்டி இன்னும் சில ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, இந்த படத்தை காட்டக்கூடிய கேஸ்டிங்ஸில் முக்கியமாக சிலரை வந்து இந்த படத்தில் பாராட்டி ஆகணும். யார் அப்படின்னா போஸ் வெங்கட் அவர்கள். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அவர் இப்படி ஒரு ஆக்டிங் வந்து காமிச்சிருக்க மாட்டார், அப்படி ஒரு கேரக்டர். அப்புறம் நட்டி சதுரங்க வேட்டை நட்ராஜ் சார் அவருடைய கேரக்டர் பார்த்தோம்னா அவரும் இது மாதிரி ஒரு கேரக்டர் இது வரைக்கும் எடுத்து பண்ணல. மகாராஜாவில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார், அண்டு சதுரங்க வேட்டையில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். பட் இந்த படத்தில் நட்டி சார் பண்ண கேரக்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நமக்கு வந்து
ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். அது மாதிரி அவருடைய கேரக்டர் இருக்கும். ஸோ இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா பாபி தியோல் இந்த படத்துக்கு சூர்யாவுக்கு அடுத்தபடியாக அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது அவரை பார்த்தாலே ஒரு பாகுபலியில் வர காலக்கேயர் மாதிரி ஒரு பயம் ஏற்படுது. ஸோ அந்தளவுக்கு அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது இருக்குது. அவரும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இதை தாண்டி மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் எப்படி ஒரு படம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலியோட ஒரு நல்ல 3D படமாக இருக்கட்டும், இல்லை எல்லா எமோஷன்ஸும் நான் வந்து ஒரே டைமில் எந்திரன் மாதிரியும் ஒரே டைமில் வந்து ஒரு ஒரு 24 மாதிரியும் இல்லை இன்னொரு பக்கம் ஒரு நல்ல 3D படம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பாகுபலியும் எந்திரனும் மிக்ஸ் ஆன மாதிரி நான் ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு நல்ல ஃபேமிலியோட பார்க்கணும்னா கண்டிப்பாக கங்குவா ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஒரு 1000 கோடி, ஏன்னா இதே படம் வந்து தெலுங்கு சினிமாவில் வந்து பிரபாஸ் நடிச்சிருந்தாருன்னு வைங்களேன், இந்த படம் கண்டிப்பாக 1000 கோடி கலெக்ஷனை இன்றைக்கி தாண்டிருக்கும். இதை வந்து சூர்யா பண்ணிட்டார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நெகட்டிவிட்டின்னு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து இந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் தான். பட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த கேரக்டர் திஷா பத்தானி அவங்களுடைய கேரக்டருக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாம். அண்டு சில அந்த ஓப்பனிங்கில் வரக்கூடிய ஒரு 15 நிமிஷம் காட்சிகளில் கிங்ஸ்லி, யோகி பாபு இவங்கெல்லாம் வர சீனு, ஜெயிலர்லலாம் இவங்க வந்திருப்பாங்க, கொஞ்சம் நேரம் வந்தாலும் நல்லா சிரிக்க வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரியான விஷயம்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க வச்சுருக்கலாம். மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா சிரிக்க வச்சுருக்கலாமே அப்படின்னு தான் சொல்லுமே தவிர, மற்றபடி இந்த படம் குறைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. ஒரு 1000 கோடி தமிழ் சினிமாவில் அடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு திரைப்படம்னா அது கங்குவா அப்படின்னு வந்து ஷோராக சொல்லலாம். 3D எஃபெக்ட்டு, இந்த மாதிரி ஒரு 3D எஃபெக்ட்டு நான் இது வரைக்கும் வந்து இந்தியன் சினிமாவில் எந்த படத்துலையும் பார்க்கல. ஒரு காட்சியில் வந்து திஷா பதானி பார்த்தோம்னா ஒரு ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி ஒன்று தூக்கி போடுறாங்க. அது வந்து அப்படியே வந்து விழுந்து ஸ்க்ரீன்லேருந்து விழுந்து ப்ரொஜெக்டர் அந்த ஆப்ரேட்டர் ரூமில் போய் ப்ரொஜெக்டரில் அந்த டிஸ்பிளேல பட்டு திரும்ப தெரிச்சு போய் ஸ்க்ரீனில் போய் ரிவர்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு 3D டெக்னாலஜி. ஸோ காட்டுற ஒரு விஷயமும் பார்த்தோம்னா கண்டிப்பாக 2Dயில் பார்க்குறத விட 3Dயில் பார்க்குறது இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ காட்டுற அந்த படத்தில் வர அல்சேஷன் நாயிலேருந்து புல்லுலேருந்து ஆடுற கொடிகள்லேருந்து அசைகிற எல்லா ஒரு விஷயமும், அந்த வால்லேருந்து அந்த சுடுற விஷயம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த நெருப்புலேருந்து எல்லாமே 3Dயில் அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப உழைச்சிருக்கிறாரு சிறுத்தை சிவா அவர்கள். ஸோ இப்படி ஒரு படம் அவர் பண்ணுவார்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. கண்டிப்பாக வந்து பொறாமையாக இருக்குது. ஸோ சூர்யா அவர்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு விருந்து. ஒட்டுமொத்தமாக தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல சினிமா பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது எல்லாருக்குமே வந்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்தாக வந்து அமையும். ஸோ நெகட்டிவ்ஸ் சொன்ன மாதிரி அதுதான், பெருசாக எந்த நெகட்டிவ்ஸும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த படம் கங்குவா ஒரு தரமான ஒரு சம்பவம். எனக்கு தெரிஞ்சு 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையை நடத்த போகிற ஒரு படம் எது அப்படின்னா தமிழ் சினிமாவில் அது கங்குவா அப்படிங்கிற இந்த சூர்யா அவர்களுடைய படமாக தான் இருக்கும். ஸோ இந்த படம் எப்படி வந்து மக்கள் கொண்டாடப்பட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படம் நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இனிமேல் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னாலும் பார்த்துட்டு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.